கர்த்தர் இதை என்னை செய்ய சொல்கிறாரு, நான் செய்வேன்னு சொல்லி ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தர வல்லவராக இருக்கிறார். எந்த இடத்துல கிரியை செய்யணுமோ அந்த இடத்துல கிரியை செய்யணும். எந்த இடத்துல கிருபைக்காக காத்திருக்கணுமோ அந்த இடத்துல கிருபைக்காக காத்திருக்கணும். இந்த கிரியை செய்வது என்பது கூட விசுவாசத்தினால தான் செய்யணுமே தவிர நம்ம வேண்டா வெறுப்பாக செய்யக்கூடாது. ஒரு விசுவாசம் இல்லாமல் அந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. இதை செய்தால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோடு செய்யும்பொழுது கர்த்தர் அந்த கிரியையை அங்கீகரிப்பார். உங்களை நீதிமானாய் கர்த்தர் அங்கே பார்ப்பார். ஆபிரகாம் கர்த்தர் சொன்னதை விசுவாசித்து செய்ததுனால தான் அவனை நீதிமானாக எண்ணினார் இல்லையா? அதே போல் இன்றைக்கு நாமும் நற்கிரியைகளை செய்து கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து நீதிமானாய் இருக்க வேண்டுமே தவிர தேவையில்லாத கிரியைகளை செய்து கர்த்தருக்கு கோபமூட்டக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை